அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 மெயினாக, அதற்கடுத்து குரூப் 2 2A, குரூப் 4 தேர்விற்காக தமிழரசு புத்தகத்திலிருந்து தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் 2021 to 26 என்ற ஒரு புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நாம் நேற்றிலிருந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் முதல் வீடியோவாக நாம் பார்த்திங்கன்னா தொல்லியல் அகழாய்வுகள் தொடர்பாக ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்த்துருப்போங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, பார்க்காதவங்க பார்த்துக்காங்க. அதே போல் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக இந்த தமிழரசு புத்தகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க. நிச்சயமாக தொல்லியல் துறை சார்ந்த கேள்விகள் கட்டாயம் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் பிரதிபலிக்கலாம். ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்கும் குரூப் 2 மெயின்ஸ்க்குமே கட்டாயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி சொல்லணும் பார்த்திங்கன்னா, தொல்லியல் துறையில் தமிழக அரசினுடைய சாதனைகள் என்னென்ன, அல்லது தொல்லியல் துறையில் தமிழருடைய பண்பாட்டை வளர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விவரி அப்படின்ற ஒரு 15 மார்க் கொஸ்டின்லும் கேட்கலாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் தொல்லியல் துறை சார்ந்த கேள்விகளை நாம் எழுதுவதற்கு இந்த குறிப்பு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தொல்லியல் அகழாய்வில் கொற்கை துறைமுகம். கொற்கை துறைமுகத்தை பொறுத்தவரையும் இது ஒரு சங்ககால பாண்டியர்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கும். இந்த துறைமுகத்தை கண்டறிவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம், இது 3 இணைந்து 1.50 கோடி செலவில் ஒரு முன்னோட்ட ஆய்வு திட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ கொற்கை துறைமுகம் என்பது ஒரு சங்ககால பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்திருக்கு, நம்ம படிச்சிருப்போங்க. ஸோ இந்த துறைமுகத்தை பற்றி மீண்டும் ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை TNSDA, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு சொல்லலாம், அதுவும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் NIOT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனலஜி டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 நிறுவனம் இணைந்து 1.5 crore பார்த்திங்கன்னா முன்னோட்ட ஆய்வு, ப்ரிலிமினரி ரீகனிசன்ஸ் சர்வே என்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பூம்புகார் கடற்கரையோர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கடலடி தொல்லியல் ஆய்வின் முதல் கட்டத்தை நிறைவு செய்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் மக்களுடைய வாழ்வியலையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்வதற்காக நிலம் சார்ந்த தொல்லியல் மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த தொல்லியலையும் மேற்கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் பூம்புகார் கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக கடலடி தொல்லியல் ஆய்வில் அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜிக்கல் சர்வேவில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நிறைவு பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, மெயினாக வங்காள விரிகுடாவில் தற்போது கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் மற்றும் கட்டமைப்புகளை அடையாளம் காணல் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பூம்புகாரை பொறுத்தவரையும் சங்க காலத்தில் காவேரி பூம்பட்டினம் என அழைக்கப்பட்ட பழமையான துறைமுக நகரமான பூம்புகார் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக மையமாக விளங்கியுள்ளது. ஸோ சங்க காலத்தில் காவேரி பூம்பட்டினம் தான் அழைக்கப்பட்டதான் தற்போது பூம்புகார்னு சொல்லலாம். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள, தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்களுடைய வரலாறையும் அவர்களுடைய பண்பாட்டு பரவலையும் மீண்டும் கண்டறியும் நோக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளியிலும் பார்த்திங்கன்னா தொல்லியல் அகழாய்வு, அடுத்து தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதுமே மிக முக்கியமாக கேரளா, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, கேரளாவில் முசிறி, அதாவது பட்டணம்னு சொல்லலாம், அந்த பகுதி, ஒடிசா மாநிலம் பாலூர், ஆந்திர பிரதேச மாநிலம் வெங்கி, கர்நாடகா மாநிலம் மாஸ்கி ஆகிய இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ள
தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முசிறிப்பட்டினம் கேரளா, பாலூர் எங்கே இருக்குன்னா ஒடிசா ஸ்டேட்டு, வெங்கி ஆந்திர பிரதேச மாநிலம், மாஸ்கி கர்நாடகா ஸ்டேட்டு. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு வெளியில் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக அகழாய்வு செய்வதற்காக வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ இது கொஸ்டின்ஸாகவும் கேட்கலாம். சரியான இணையை தேர்ந்தெடு அல்லது தவறான இணையை தேர்ந்தெடு, மேட்ச் த ஃபாலோவிங்னு வைக்கலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2021 செப்டம்பர் 9 2021 செப்டம்பர் 9 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணார்னா, இந்தியா முழுவதும் மற்றும் அதன் அப்பாலும் பரவியுள்ள தமிழர் பண்பாட்டு வேர்த்தலங்களை கண்டறிவதற்காக இந்த ஆய்வு பயணங்களை தொல்லியல் துறை மேற்கொள்ளும் என அறிவித்தார். ஸோ தமிழருடைய வரலாறு, தமிழர் பண்பாடை வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் நம்முடைய பெருமையை, நம்முடைய கலாச்சாரத்தை மேலும் வந்து மெருகேற்றும் வகையில் எப்படியெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல், இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்? 2021 செப்டம்பர் 9. அதுக்கடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 105 வரலாற்று சின்னங்கள், நினைவு சின்னங்களும் 3 தொல்லியல் தலங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களாக அறிவித்துள்ளது. அப்போது தமிழ்நாட்டில் எத்தனை வரலாற்று சின்னங்களை வந்து நினைவு சின்னங்களை பாதுகாக்கப்பட்ட வரலாற்று நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க? 105. எத்தனை தொல்லியல் இடங்கள் தலங்கள்? 3 தொல்லியல் தலங்கள். அண்மையில் வரலாற்று சின்னங்களாக எதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பறைக்குளம் பகுதியில் உள்ள குகை கோயில், சிவகாசி வட்டம் மூவரை வென்றான் பகுதியில் உள்ள குகை கோயில், காளையார்குறிச்சி புதுப்பட்டி பகுதியில் உள்ள குகை கோயில், வெம்பக்கோட்டை வட்டம் சேவல்பட்டி பகுதியில் உள்ள குகை கோயில், திருநெல்வேலி மாவட்டம் 14ஆம்பேரி பகுதியில் அமைந்துள்ள ஆரம்பகால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த அந்திச்சி பாறை குகை கோயில். இதெல்லாமே சமீபத்தில் தமிழ்நாட்டில் வரலாற்று சின்னங்களாக அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தலங்களின் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தலங்களில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். 1, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டத்தில் உள்ள கொந்தகை மற்றும் அகரம் கிராமங்களில் கண்டறியப்பட்ட ஈம சின்னங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதி. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் திருபுவனம் வட்டத்தில் கொந்தகை அண்ட் அகரம் கிராமங்களில் கண்டறியப்பட்ட ஈம சின்னங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இது இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டத்தில் சிவகலையில் அமைந்துள்ள இரும்புக்கால ஈம சின்னங்கள், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை வட்டம் கொடுமனையில் உள்ள குடியிருப்பு பகுதி மற்றும் ஈம சின்னங்கள். ஸோ இதுதான் வந்து 3 பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தலங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மேட்ச் த ஃபாலோவிங்னு கேட்கலாம், சரியானது எதுன்னு கேட்கலாம், தவறானது எதுன்னு கேட்கலாம், இல்லை கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம். தமிழ்நாடு அரசு இதற்காக வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க வரலாற்று சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்களை பராமரிப்பதற்காக. அடுத்து மறுசீரமைப்புக்காக நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நினைவு சின்னங்கள், மாளிகைகளை வந்து மறுசீரமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. எந்தெந்த பகுதியில் எவ்வளோ நிதி ஒதுக்கிறான்னு பார்க்கலாம். குறிப்பாக தஞ்சாவூரில் உள்ள சர்ஜா மாடிக்கு, தஞ்சாவூரில் சர்ஜா மாடி, அப்போ சர்ஜா மாடி எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. இதற்கு 9.43 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைந்துள்ள டேனிஷ் கோட்டைக்கு 3.77 கோடி ஒதுக்கீடு. மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் மகாலுக்கு பார்த்திங்கன்னா 3.73 crore வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது 3மே முக்கிய வரலாற்று சின்னங்களின் சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக மொத்தமாக 16.93 கோடி செலவிட திட்டமிட்டிருக்காங்க. இது இல்லாமல் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் அமைந்துள்ள 17ஆம் நூற்றாண்டு மராத்தியர் கால மராத்தா தர்பார் மண்டபத்தின் சுவரோவியங்களை புதுப்பிக்கும் பணிகள் 6.95 கோடி மதிப்பில் பொதுப்பணித்துறை மூலமாக மேற்கொண்டு வருகிறாங்க. அதுக்கடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சாத்தங்குடி கிராமத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை தொல்லியல் கோட்பாடுகளுக்கு ஏற்ப 4.46 கோடி மதிப்பில் பொதுப்பணித்துறை மூலம் புதுப்பிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் கீழடியில் 18.42 கோடி செலவில்
உலக தரம் வாய்ந்த கீழடி அருங்காட்சியகம் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ கீழடி அருங்காட்சியகத்தை பற்றி ஆல்ரெடி நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ பார்த்துக்காங்க. ஸோ கீழடி அருங்காட்சியகத்தை பொறுத்தவரையும் மதிப்பீடு வந்து மொத்த மதிப்பீடு நிதி ஒதுக்கீடு வந்து 18.42 கோடி, 2 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருப்பாங்க. மொத்தம் 31,000 சதுர அடி அளவிலான கட்டட பரப்பை கொண்டிருக்கும். இந்த அருங்காட்சியக கட்டடத்தை பொறுத்தவரையும் அந்த பகுதியில் வாழ்ந்த உள்நாட்டு குடியிருப்பு கட்டடக்கலை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைச்சிருப்பாங்க. குறிப்பாக உள்ளூர் கலை மற்றும் கைவினை திறமையை பிரதிபலிக்கும் அலங்கார வடிவங்களால் செழுமைப்படுத்தியிருப்பாங்க. இந்த கீழடி அருங்காட்சியகம் எப்போ திறக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் 5. கீழடி அருங்காட்சியகம் எப்போ திறக்கப்பட்டது? 2023 மார்ச் 5ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள், பண்டைய கட்டிடங்கள், கிணறுகள், தொழில்துறை கட்டமைப்புகள் உள்ளிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல கண்டுபிடிப்புகளை இந்த அகழ்வாய்வு மூலம் வெளிக்கொணர்ந்துள்ளன. இந்த முக்கியமான கண்டுபிடிப்புகளை பொதுமக்களுக்கு உயிரூட்டி காட்டும் வகையில் ஒரு திறந்த வெளி இட அருங்காட்சியகம் ஒன்றும் உருவாக்கப்பட உள்ளது. ஸோ நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, அடுத்து வரலாற்று நிகழ்வை பொதுமக்களும் பார்வையிடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா திறந்த வெளி இட அருங்காட்சியகத்தை ஒன்று அமைக்க போகிறாங்க. குறிப்பாக இந்த திறந்த வெளி இட அருங்காட்சியகத்துக்கு 4.48 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க போகிறாங்க. இதற்காக 17.5 கோடி வந்து நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பொருணை அருங்காட்சியகம். டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, மாற்றிக்காங்க நோட்ஸ் எடுக்கும்போது. பொருணை அருங்காட்சியகம். பொருணை அருங்காட்சியகத்தை பொறுத்தவரையும் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள ரெட்டியார்பட்டி பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எந்த பகுதினா ரெட்டியார்பட்டி. எத்தனை ஏக்கர்னா 10 ஏக்கர் பரப்பில் சுமார் 55,000 சதுர அடி பரப்பளவில் அமைச்சிருப்பாங்க. இது இல்லாமல் சிவகலை, கொர்க்கை, ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் கிடைத்த தொல்லியல் பொருட்களை காட்சிப்படுத்த அனைத்து நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிச்சிருப்பார். இதற்காக 2022 33.02 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம். கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்தை பொறுத்தவரையும் தமிழக முதல்வர் 2022 நவம்பர் 28ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பார்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அகழாய்வு தளத்தை நேரில் பார்வையிட்டார். பார்வையிட்ட பிறகு பார்த்திங்கன்னா 4.14 ஹெக்டேர் பரப்பளவில் 22.10 கோடி செலவில் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்கான பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்து 2022-23 நிதியாண்டுக்கான திட்டத்தை பொறுத்தவரையும் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தில் உள்ள பழங்குடியினர் அருங்காட்சியகம். அப்போது பழங்குடியினர் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, குற்றாலத்தில். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் அமைந்துள்ள பழங்கற்கால இட அருங்காட்சியகம். பழங்கற்கால இட அருங்காட்சியகம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், பூண்டி. நெக்ஸ்ட் ஒன் தருமபுரியில் உள்ள நடுக்கல் அருங்காட்சியகம். நடுக்கல் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? தருமபுரியில் இருக்குது. இதை 10 கோடி மதிப்பிடப்பட்ட செலவில் மேம்படுத்தப்படும். அதாவது 2022-23 பட்ஜெட்டை பொறுத்தவரையும் ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக தென்காசி டிஸ்ட்ரிக்டில் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அருங்காட்சியகம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பழங்கற்கால இட அருங்காட்சியகம், தருமபுரியில் இருக்கக்கூடிய நடுக்கல் அருங்காட்சியகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், சரியானதுன்னு கேட்கலாம், இல்லை டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகளையும் சமணர் படுக்கைகளையும் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்தி அடிப்படை வசதி ப்ளஸ் அதனுடைய கட்டமைப்பு வசதிகளோடு வந்து பொதுமக்கள் பார்வையிடுறதுக்காக மாற்றி அமைத்திருக்காங்க. குறிப்பாக இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு, சமணர் படுக்கையெல்லாம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக நெகனூர்பட்டியில் உள்ள தமிழி கல்வெட்டு. நெகனூர்பட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தொண்டூர் பகுதியுள்ள தமிழி கல்வெட்டு, முதலைக்குளம் பகுதியுள்ள தமிழி கல்வெட்டு. இந்த முதலைக்குளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இது இல்லாமல் சமணர் படுக்கைகள் மற்றும் அரிட்டாப்பட்டி பகுதியுள்ள தமிழி கல்வெட்டுக்கள், ஆனந்தமங்கலம் பகுதியுள்ள சமணர் சிற்பங்கள். இந்த ஆனந்தமங்கலம் பகுதியுள்ள சமணர் சிற்பங்கள் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுக்களின் ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்புக்கான திட்டம் மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் கண்டறியப்பட்ட தனி சிற்பங்கள், கல்வெட்டுகள் போன்றவற்றை
ஒரே இடத்தில் அல்லது பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கான இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. மெயினாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கற்சிற்பங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அதெல்லாம் ஒரு 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 பிளேஸில் வந்து கொண்டு வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கணும். அதே போல் வந்து பாதுகாக்கின்றதுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இதற்காக இந்த திட்டத்தை செயல்படுத்த 3,22,05,547 நிதியும் ஒதுக்கியிருக்காங்க. இது இல்லாமல் 2022-23 பட்ஜெட்டில் பொறுத்தவரையும் மீள் பயன்பாடு இல்லாத மானியமாக 1,38,45,547 ரூபா வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த ஒதுக்கீடு செய்து 3D ஸ்கேனர்கள், கணினி மற்றும் அவற்றுக்கான உபகரணங்கள் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. இது கொள்முதல் வந்து பயன்பாட்டில் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டின் பாறை ஓவியக்கலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியக்கலை ஆவணப்படுத்தும் நோக்கில் தொல்லியல் துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொல்லியல், மனிதவியல், புவியியல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியக்கலை ஆவணப்படுத்தும் நோக்கில் தொல்லியல் துறை தொல்லியல், மனிதவியல், புவியியல், நாட்டுப்புறவியல் மற்றும் கலை வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்து வந்த 8 நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த குழு என்ன பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை ஆவணப்படுத்தும் நோக்கம்தான் இதோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ மெயினாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 239 பாறை ஓவிய தலங்களில் 46 தலங்களை மையமாக கொண்டு ஆவணப்படுத்தப்பட்டு பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பாறை ஓவிய தலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது? 239 பாறை ஓவிய தலங்களில் 46 தலங்களை மையமாக கொண்டு அதனை ஆவணப்படுத்துறதும் பகுப்பாய்வும் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழி, அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஆவணப்படுத்தல் மற்றும் கணினிமயமாக்கல், சிந்துவெளி எழுத்து மற்றும் கீறல் குறியீடுகள் இடையிலான பண்பாட்டு தொடர்பை ஆராயும் நோக்குடன் 2022-23 77 லட்சம் மானிய ஒதுக்கீடு 2 வருட திட்டமும் தொடங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட கீறல் குறியீடு, தமிழ் பிராமி கல்வெட்டு, அதனுடைய பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தணும், கணினிமயமாக்கணும். இவை அனைத்தும் சிந்துவெளி எழுத்து மற்றும் கீறல் குறியீடு இடையிலான பண்பாட்டு தொடர்புக்கும் இதுக்கும் தமிழ்நாட்டில் கிடைத்த இருக்கக்கூடிய கீறல் குறியீடு பானை ஓடையும் சிந்துவெளி எழுத்தோடு பொருந்தக்கூடியதா அப்படின்னு இருக்கா, ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஸ், அதாவது எதான தொடர்பு இருக்கா அப்படின்றதுக்காக ஆய்வு செய்ய ஒரு 77 லட்சம் வந்து மானிய ஒதுக்கீடு 2 வருட திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் வரலாற்று நிலப்பட தொகுதி ஒன்றை தயாரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. ஸோ தொல்லியல் துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நிலப்பட தொகுதியை வந்து தயாரிக்க போகிறாங்க. இந்த நிலப்பட தொகுதியை பொறுத்தவரையும் கீழ் பழங்கற்காலம் முதல் விஜயநகர காலம் வரை மேப்புன்னு வச்சுக்காங்க, அட்லஸ் கீழ் பழங்கற்காலம் முதல் விஜயநகர காலம் வரை உள்ள காலப்பகுதியை உள்ளடக்கியதாக அமைக்கிறாங்க. குறிப்பாக இந்த நிலப்பட தொகுதி புவியியல் தகவல் முறை அடிப்படையாக GIS புவியியல் தகவல் முறை அடிப்படையாக கொண்டு வரைபடங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த அட்லஸை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டின் பண்டைய காலம் முதல் தற்போதைய காலம் வரை பறந்து விரிந்து பண்பாட்டு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. அடுத்து கையெழுத்து பிரதிகள். கையெழுத்து பிரதினா என்ன? காகிதம், மரப்பட்டை, துணி, உலோகம் அல்லது ஓலைச்சுவடி போன்ற பல்வேறு பொருட்களில் கையால் எழுதப்பட்ட ஆவணங்கள் தான் கையெழுத்து பிரதின்னு சொல்கிறாங்க. இந்த கையெழுத்து பிரதியை பொறுத்தவரையும் தற்போது அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது மாடியில் கிட்டத்தட்ட 72,748 அரிய கையெழுத்து பிரதிகளும் ப்ளஸ் 25,373 குறிப்பு நூல்களும் செயல்பட்டு வருகின்றன. 2019-20 மாநிலத்திற்குள் உள்ள கையெழுத்து பிரதிகளை அடையாளம் காண, பாதுகாக்க மற்றும் இலக்கமயமாக்க மாநில கையெழுத்து பிரதிகள் இயக்கம் தொடங்கப்பட்டு 50 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கையெழுத்து பிரதினா என்ன? காகிதம், மரப்பட்டை, துணி, உலோகம் அல்லது ஓலைச்சுவடி போன்ற பல்வேறு பொருட்களை கையால் எழுதப்பட்ட ஆவணம் தான் கையெழுத்து பிரதி. ஸோ இதற்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாநில கையெழுத்து பிரதிகள் இயக்கன்றதை ஒன்று தொடங்கியிருக்காங்க 2019-20 நிதியாண்டில். அடுத்து சிந்துவெளி நாகரிக கண்டறியப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நூற்றாண்டு நினைவாண்டு. ஸோ 1925 சிந்துவெளி நாகரிகம் கண்டறியப்பட்டது அப்படின்றதுக்கு அதனை நினைவு கூறும் வகையில் 2025 வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டு தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக 2025 ஜனவரி 5 முதல் 7 வரை
சென்னையில் பன்னாட்டு மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையும் உலக அளவில் இருந்த தொழில் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்றாளர்கள், மொழியியல் அறிஞர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. இதில் தமிழ் நாகரிகம் மற்றும் சிந்துவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்புகளுக்கு இடையான ஒற்றுமைகள் குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. அதிலும் குறிப்பாக டாக்டர் கே ராஜன் மற்றும் ஆர் சிவானந்தம் எழுதிய இண்டஸ் சயின்ஸ் அண்ட் கிராவிட்டி மார்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் கூட. அது இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் எழுத்துருக்களை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் வெற்றிகரமாக புரிவைக்கும் டெசிபியர் ஆய்வாளர்களுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு $1 மில்லியன் பரிசு தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சிந்துவெளி நாகரிகத்தில் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை என்ன எழுதியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. அதை எல்லாருக்கும் புரிய வகையில் அது தனிநபர் செய்தாலோ அல்லது நிறுவனம் செய்தாலோ அவங்களுக்கு $1 மில்லியன் பரிசு தொகையாக வழங்கப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து சிந்துவெளி நாகரிகத்தை கண்டெடுக்க முக்கிய பங்கு வகித்த பிரிட்டிஷ் தொழிலாளர் சர் ஜான் மார்ஷல் சிலையை பார்த்திங்கன்னா எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் $50 லட்சம் செலவில் திறந்து வைத்தாங்க. அதுக்கடுத்து இந்த நூற்றாண்டு நிகழ்வில் பன்னாட்டு கருத்தரங்கு நடக்குது. அங்கே இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டில் அண்மைக்கால கதிரிக்க கால கணக்கீடுகள், ஆன்டிக்வைட்டி ஆஃப் அயர்ன், ரீசன்ட் ரேடியோமெட்ரிக் டேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு என்ற நூலும் வெளியிடப்பட்டது. செப்டம்பர் 20, 2025 சிந்து சமவெளி தினத்தை முன்னிட்டு, ஸோ சிந்து சமவெளி தினம்னு சொன்னால் குறிப்பாக செப்டம்பர் 20, 1925 அந்த நூற்றாண்டு நினைவு தான் செப்டம்பர் 20, 2025. அப்போ சிந்து சமவெளி தினம்னாம எப்போது? செப்டம்பர் 20. ஸோ அதை முன்னிட்டு கீழடியில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொல்தடம் என்ற புதிய மின்னிதழை வெளியிட்டிருக்காங்க. அப்போ தொல்தடம் என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். தமிழ்நாட்டின் தொல்லியல் அகழாய்வுகள் ஒரு முதற்கட்ட அறிக்கை, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் இன் தமிழ்நாடு எ ப்ரிலிமினரி ரிப்போர்ட். இந்த நிகழ்வில் ஒரு 3 புத்தகத்தை வெளியிட்டிருப்பாங்க. ஒன்று தமிழ்நாட்டின் தொல்லியல் அகழாய்வுகள் ஒரு முதற்கட்ட அறிக்கை, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் இன் தமிழ்நாடு எ ப்ரிலிமினரி ரிப்போர்ட் என்ற ஒரு நூல், சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிப்பு நூற்றாண்டு மாநாட்டு செயற்குறிகள், டிஸ்கவரி ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் சென்டனரி கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் என்ற ஒரு நூலும், தமிழ்நாட்டு தொல்லியல் தலங்களின் அண்மைக்கால அறிவியல் கால கணக்கீடுகள், ரீசன்ட் சயின்டிஃபிக் டேட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு 3 நூல்களும் இந்த நிகழ்வில் வெளியிடப்பட்டன. தொல்லியல் அகழாய்வுகளில் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு. தொல்லியல் அகழாய்வுகளில் இதுவரை கிடைத்த இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலையில் கிடைத்த இரும்பு தான் என்பதும் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ தொல்லியல் அகழாயில் இதுவரை கிடைச்ச இரும்பு பொருட்களிலேயே சிவகலையில் கிடைத்த இரும்பு பொருள் தான் காலத்தால் முந்தையது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருப்பாங்க. அடுத்து கல்வெட்டு ஆய்வு நிறுவனம். ஸோ கல்வெட்டு ஆய்வு நிறுவனத்தை பொறுத்தவரையும் இது எப்போ நிறுவனாங்கன்னா 1974 நிறுவியிருப்பாங்க. ஸோ இந்த கல்வெட்டு ஆய்வு நிறுவனம் 2021-22 தான் பார்த்திங்கன்னா கல்வியாண்டில் தான் ஒரு முழுமையான மேம்பாட்டை வடிவமாக பெற்றிருக்கோம். அதுக்கடுத்து 2021-22 கல்வியாண்டில் இந்த கல்வெட்டு ஆய்வு நிறுவனம் பெயர் மாற்றுறாங்க. என்னென்னு பெயர் மாற்றுறாங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக கல்வி நிறுவனம் என மறுபெயரிட்டாங்க. முதல்ல கல்வெட்டு ஆய்வு நிறுவனம் தொடங்கினது 1974. 2021-22 கல்வியாண்டில் என்னென்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக கல்வி நிறுவனம் என மறுபெயரிடப்பட்டது. இதை இங்கிலீஷில் சொன்னால் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி. 2022 முதல் ஆண்டுதோறும் 20 மாணவர்களை சேர்த்து 2 ஆண்டு கால அளவுடைய தொல்லியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பும் வழங்கிட்டு வராங்க. அதே போல் 2021-22 கல்வியாண்டு முதல் ஆண்டுதோறும் 10 மாணவர்களை சேர்த்து 2 ஆண்டு கால கல்வெட்டு ஆய்வில் முதுநிலைய பட்டய படிப்பும் வழங்குறாங்க. 2022-23 கல்வியாண்டில் நிறுவனம் பாரம்பரிய மேலாண்மை மற்றும் அருங்காட்சியகவியல் துறையில் 2 ஆண்டு கால அளவுடைய முதுநிலை பட்டய படிப்பு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஸ்காலர்ஷிப் தந்திருந்தாங்க. எவ்வளோ? $5000 தந்திருந்தாங்க. அதை தற்போது $6000 உயர்த்தியிருக்கிறாங்க. ஃபைனலாக தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமாக புத்தகம் மற்றும் ஆய்வுதலை வெளியிட்டிருக்காங்க.
தமிழ்நாடு அரசு 2023-25 காலப்பகுதியில் பல முக்கிய புத்தக வெளியீடுகள் மற்றும் தொல்லியல் பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக 2023 நவம்பர் 22-23 தேதிகளில் 2023 நவம்பர் 22-23 தேதிகளில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு தேசிய கருத்தரங்கின் ஆய்வுக் கட்டுரைகள் தொகுப்பு பண்பாட்டு வளர்ச்சி தொல்லியல் பார்வை என்ற நூல் வெளியிடப்பட்டது. இதில் பத்மஸ்ரீ ஐராவதம் மகாதேவன் நினைவாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மற்றும் ரோஜா முத்தையா ஆய்வு நூலகம் இணைந்து 2023 மார்ச் 10 to 12 தேதிகளில் சர்வதேச கருத்தரங்கை நடத்தி தென்னிந்திய தொல்லியல் ஆய்வில் அண்மைக்கால முன்னேற்றங்கள் என்ற நூலை வெளியிட்டாங்க. யாருடைய நினைவா? பத்மஸ்ரீ விருது பெற்ற ஐராவதம் மகாதேவன் நினைவா தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆய்வு நூலகமும் இணைந்து 2023 மார்ச் 10-12 தேதிகளில் ஒரு சர்வதேச கருத்தரங்கை நடத்துகிறாங்க. அந்த கருத்தரங்கில் தென்னிந்திய தொல்லியல் ஆய்வில் அண்மைக்கால முன்னேற்றங்கள் என்ற நூலை வெளியிடுறாங்க. இதோட தொல்லியல் சார்ந்த இந்த ஒரு தலைப்பில் இடம்பெற்ற ஒரு கட்டுரையில் இடம்பெற்ற முக்கிய குறிப்புகளை முழுமையாக நாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் என்ற ஒரு சிறப்பு இதில் தமிழரசு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த தமிழரசு புத்தகத்தில் முதல் தலைப்பு தான் தொல்லியல் துறை. அதில் நம்ம 2 வீடியோ பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக இந்த 2 வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் இன்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. கண்டிப்பாக அப்கமிங்கை வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் நிச்சயமாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து குரூப் 1 மெயின்ஸ்க்கும் குரூப் 2 மெயின்ஸ்க்கும் கட்டாயமாக இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தொல்லியலுடைய அடுத்தடுத்த வளர்ச்சி, தொல்லியலுடைய பரிமாண நிகழ்வுகள், அடுத்து தமிழக அரசு தொல்லியல் துறையை மேம்படுத்துவதற்காக என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டன அப்படின்ற கேள்விகளை கேட்டால் அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலாம். ஸோ மெயின்ஸை பொறுத்தவரையும் கொஸ்டின்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆன்சரை நாம் தந்தால் போதுமானது. ஸோ தொல்லியல் சார்ந்த நிகழ்வில் நம்ம தெளிவாக திரும்ப படித்து ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நாம் அடுத்து ஈஸியாக மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஸோ தொடர்ந்து படிக்கணும், ரொம்ப முக்கியமானது. குரூப் 1 மெயின்ஸை பொறுத்தவரையும் கண்டினியூஸாக சிலபஸில் இருக்கக்கூடிய ஏரியாவை மறக்காமல் டெய்லியும் நோட்ஸ் எடுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்டை பதிவு செஞ்சுடுங்க. அதே போல் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.